உலக ஒருமைப்பாட்டு உறவினரே அனைவருக்கும் வணக்கம். புயலோசை வலையொலியினூடாக பல்வேறு சிந்தனை கருத்துக்களை உங்களுக்கு யாம் முன்வைத்து வருவதை நீங்கள் எல்லோரும் அறிந்துள்ளீர்கள். அந்த வகையில் இன்றைய காலத்தின் தேவை கருதி இன்றைய காலத்தில் நடைபெறுகின்ற சமூக பிறழ்வுகள், சமூக முரண்பாடுகள், கருத்து முரண்பாடுகள், இளைஞர்களுக்கிடையான, யுவதிகளுக்கு இடையிலான, பெரியோர்களுக்கு இடையிலான, சிறுவர்களுக்கு இடையிலான முரண்பாடுகள், இவையெல்லாம் அதிகரிப்பதற்கு காரணங்கள், பல்வேறு வகையான காரணங்களை நாங்கள் அடுக்கி கொண்டு போகிறோம். இன்று உலகமானது ஒரு இயந்திர மய அடிப்படையிலே ஒரு இயற்கையை தவிர்த்து செயற்கையான முறையிலே நகர்ந்து கொண்டு போகின்றது. இந்த செயற்கையான முறையிலே நகர்ந்து கொண்டு போவதால் மனிதன் அதற்குள் ஏதோ சாதிக்க துணிகின்றான். இந்த அடிப்படையில் நாம் 4 விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நேர்த்தியாக நிதர்சனமாக கடைபிடித்தால் கட்டாயமாக வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழலாம். முதலாவது விடயம் எளிமை. எளிமை என்றால் என்ன? எளிமை என்று பல்வேறு அறிஞர்கள், பல்வேறு தத்துவவியலாளர்கள், பல்வேறு ஆன்மீகவாதிகள் பல்வேறு வரைவிலக்கணங்களை முன்வைத்திருக்கின்றார். அது அவ்வாறு நிற்க நாம் இலகுவாக வரையறுத்துக் கொள்ளலாம். எளிமை என்பது எங்களுடைய தேவைக்கேற்ப பயன்படுத்துகின்ற செயற்பாடாகும். எங்களுடைய தேவைக்கேற்ப பயன்படுத்துகின்ற செயற்பாடாகும். எந்த விடயமாக இருந்தாலும் எங்களுடைய தேவைக்கேற்ப நாங்கள் சில பொருள்களையும் சில தேவைகளையும் இயந்திரமான பொருள்களையும் பௌதிக வளங்களையும் மனித வளங்களையும் பயன்படுத்த வேண்டும். அது பொருளாதாரமாக இருந்தால் என்ன, ஏனைய வகையாக இருந்தால் என்ன, அதை நாம் எங்களுடைய தேவைக்கு ஏற்ற வகையிலே நாம் பயன்படுத்துகின்ற போது அது எளிமையாக வாழ்கின்ற முறையாகும். அவ்வாறு இல்லாமல் நாம் எங்களுடைய தேவைக்கு மிதமிஞ்சி, அதாவது எங்களுடைய தேவைக்கு மேலதிகமாக, என்னுடைய பல சிந்தனைகளிலே குறிப்பிட்டிருக்கின்றேன். அடிப்படை தேவை, அத்தியாவசிய தேவை. இந்த அத்தியாவசிய தேவைக்குள் நாம் இருக்கின்ற போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சிக்கல் தோன்றாது. இதை விடுத்து நாங்கள் ஆடம்பர தேவைக்குள் போகின்றோம். மற்ற மனிதர்களோடு ஒப்பிட்டு வாழ முற்படுகின்றோம். மற்ற மனிதர்கள் எவ்வாறு ஆடம்பரமாக வாழ்கின்றார்களோ அதை போன்று நாம் ஆடம்பரமாக வாழ முற்படுகின்றோம். அவ்வாறு வாழ முற்படுகின்ற போது பல்வேறு சமூக பிறழ்வுகளையும் குடும்ப பிறழ்வுகளையும் சமூகத்திலே, எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஆகவே ஒரு சிறிய உதாரணத்தை உங்களுக்கு முன்னிறுத்துகிறேன். ஒரு இல்லத்திலே, ஒரு வீட்டிலே ஒரு மகிழுந்து, அதாவது ஒரு கார் இருக்குது என்று வைத்துக் கொள்வோம். அந்த கார், அந்த மகிழுந்தில் ஒரு குடும்பத்திலே 5 நபர்கள் பயணமாகுவதற்கு அது போதுமானதாக இருக்கும். அல்லது ஒரு முச்சக்கர வண்டியாக இருக்கும், அது போதுமானதாக இருக்கும். ஆனால் இன்றைய நிலையிலே நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு குடும்பத்திலே அங்கே தந்தையார் ஒரு வைத்தியராக இருப்பார், தாயார் ஒரு வைத்தியராக இருப்பார், மகன் ஒரு கணக்காளராக இருப்பார், மகள் ஒரு பொறியியலாளராக இருப்பார். அப்ப இவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு மகளுந்தை, ஒவ்வொரு காரை பயன்படுத்துவதனால் அங்கே சமூகத்திலே, அதாவது எங்களுடைய தேவையின் பொருட்டு அவர்கள் பொருள்களை பயன்படுத்தவில்லை. தேவைக்கு மிதமிஞ்சிய நிலையிலே பயன்படுத்துகின்றார்கள். இன்று பாருங்கள், பல்வேறு அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலே, நெதர்லாந்து, டென்மார்க், டச்சு என்று பல்வேறு நாடுகளிலே அங்கே இருக்கின்ற
உயர் பதவி வகிக்கின்றவர்கள், உயர் பதவி நிலையில் இருக்கின்றவர்கள், அவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு 10 கிலோமீட்டருக்கு உட்பட்ட அவருடைய போக்குவரத்துக்கு பயன்படுத்துகின்ற வாகனம் மிதி வண்டியாக, அதாவது துவிச்சக்கர வண்டியாக, அதாவது சைக்கிளாகவே இருக்கின்றது. நாம் எங்களுடைய பாரம்பரிய தொன்மையான கலாச்சாரத்தில் இருந்து முழுமையாக விடுபட்டு எங்களுக்கு தேவைக்கு அப்பாற்பட்ட விடயங்களை பயன்படுத்தி எளிமை வாழ்க்கையை தகர்த்தெறிகின்ற வேளையிலே எமக்கு ஒரு நிம்மதியற்ற நிலை தோன்றி நாம் சமூகத்திலே பல்வேறு மன அழுத்தங்களுக்கு உள்ளாகுவோம். இன்று பாருங்கள், இளம் வயது கொலை, இளம் வயது திருமணம், போதைப் பொருளுடைய பாவனை, இதற்கெல்லாம் காரணம் நாம் இல்லாத உலகம் ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறோம். அதாவது இப்போதைய தலைமுறை ஒரு புதியதொரு தலைமுறை என்றும், அதாவது சொல்வார்கள் ஜென்சி அடிப்படையிலே ஒரு தலைமுறை உருவாகி இருக்கிறது என்றும், இவர்கள் எல்லாத்தையும் வேகமாகத்தான் சிந்திப்பார்கள். பாருங்கள், வேகமாக சிந்தித்தால், வேகமாக செயற்பாடுகளை செய்தால் அடுத்து வருகின்ற விளைவுகளும் வேகமாகத்தான் இருக்கும். நாம் ஒரு வாகனத்தை வேகமாக செலுத்துகின்ற போது அங்கே விபத்து எம்மை அறியாமல் ஏற்பட்டு நாம் மரணத்தை தழுவிக்கொள்ளலாம். ஆகவே இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வேகமாக செலுத்துகின்ற போது, அதாவது மூளை உழைப்புடன் உடல் உழைப்பும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை குறுக்கு வழியிலே வேகமாக செலுத்துகின்ற போது, அதாவது பருவத்துக்கேற்ற வகையிலே, அந்த வயதுக்கேற்ற வகையிலே செயற்பாடுகளை செய்யாமல், கல்வியை பெறாமல், கல்வியை பெறுகின்ற வேளையிலே தொழில் அடிப்படையிலே தான் பெறுகின்றார். அவ்வாறு தொழில் அடிப்படையிலே பெறாமல் சமூகத்தினுடைய யதார்த்த உண்மையை விளங்கிக் கொண்டு சமூகத்திலே வாழ தேவையான கல்வியை பெறுவதற்கு அவர்கள் எத்தனிக்கின்றார்களா என்றால் இல்லை. இன்று வைத்தியர்களாக இருக்கட்டும், விரிவுரையாளர்களாக இருக்கட்டும், விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், அறிவியல் மேதைகளாக இருக்கட்டும், பொறியியலாளர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், கணக்காளர்களாக இருக்கட்டும், அல்லது இராணுவத்தினராக இருக்கட்டும், அல்லது போலீசாராக இருக்கட்டும், அல்லது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், எல்லோரையும் எடுத்து பாருங்கள். சமூகத்திலே ஒரு புரட்சியை ஏற்படுத்தி ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை செயற்படுத்துவதற்காக அவர்கள் கல்வி கற்கவில்லை. அவர்கள் ஏதோ ஒரு பொருளாதாரத்திலே தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்ற வகையிலே இருக்கின்றார். இது தவறில்லை. இங்கே நாம் ஒன்று சிந்திக்க வேண்டும். 100% வாழ்க்கையிலே, ஒருவருடைய வாழ்க்கையிலே 25% சமூக அக்கறை இருக்க வேண்டும். இன்றைய அரசியல் நிலையில் இலங்கையை பாருங்கள். இன்றைய அரசியல் நிலையில் இருக்கின்றவர்கள், முன்னைய ஆட்சியாளர்கள் இருந்தவர்கள், ஆடம்பரமான சொகுசு வாகனங்களிலே பயணம் செய்கின்றார்கள், உலங்குவான் ஊர்திகளை பயன்படுத்துகின்றார்கள், விமானங்களை பயன்படுத்துகின்றார்கள், கூட்டங்கள், அதாவது மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்கள் நடைபெறுகின்ற போது இராணுவத்தை குவித்து பாதுகாப்பு கொடுக்கின்றார்கள். ஆகவே கள்ளர்களாக இருப்பதால் அவர்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லிக்கொண்டு இன்று வந்திருக்கின்ற ஆட்சியாளர்கள் இந்த எளிமைத்தன்மையை பேச்சளவிலே கொண்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த பேச்சளவிலே செய்கின்ற வேளையிலே அந்த தேர்தல் காலங்களிலே அவர்களுடைய முன்னைய செயற்பாடுகள் அடிப்படையிலே பேருந்தில் வருவார்கள், தொடர்வண்டியில் வருவார்கள், வீதியால் மிதிவண்டியில் போவார்கள், தொடர்ச்சியாக பொது போக்குவரத்தை பயன்படுத்துவார்கள், எல்லோருடைய வீடுகளிலும் சென்று சாப்பிடுவார்கள், சாதி அமைப்பு என்று பார்க்க மாட்டார்கள். ஆனால் இன்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள், பொருளாதார ரீதியிலே வளம் பெற்றவர்களும் பொருளாதார ரீதியாக செயற்பட்டவர்களும் அந்த அதிகாரத்திற்கு வந்தவுடன் அந்த சாதாரண மக்களுடைய வாழ்க்கை தரம் என்பது அவ்வாறே தான் இருக்கின்றது. அவர்கள் எதை பற்றியும் சிந்திக்க மாட்டார்கள். அப்ப இப்படியான ஒரு குழு ஒன்று இடைக்கிடையே தோன்றும். அது ஒரு 5 வருடமோ 10 வருடமோ தன்னுடைய அதிகாரத்தை செலுத்திவிட்டு இல்லாமல் போய்விடும். ஆகவே இந்த எளிமைத்தன்மை என்பதை நாம் பேச்சளவிலே இல்லாமல் இலகுவான அடிப்படையிலே நாம் இயல்பாக வாழ்கின்ற போது இந்த நாட்டிற்கும் இந்த சமூகத்திற்கும் பயன்பாடு உள்ளவர்களாக எங்களுடைய வாழ்க்கையையும் நாங்கள் ஆரோக்கியமானதாக அமைத்துக் கொள்ளலாம். இந்த எளிமைத்தன்மையை எவ்வாறு பெறுவதென்றால்
நீங்கள் இலகுவாக பெற்றுவிட முடியாது. ஒருவர் வந்து ஒரு ஒரு தொடருந்தோ அல்லது பேருந்தோ அல்லது மிதிவண்டியிலோ வந்து இறங்குகின்ற போது அவரை இந்த உலகம் நையாண்டியாகத்தான் பார்க்கும். ஆனால் அவருடைய கருத்தியல் தெளிவை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய சிந்தனை ஓட்டங்களை பார்க்க வேண்டும். அவர் இந்த சமூகத்திலே எவ்வாறான வகிபங்கு வகிக்கின்றார் என்பதை பார்க்க வேண்டும். பார்க்கின்ற போது அவர்கள் எவ்வாறு அந்த கருத்தை பெற்றிருப்பார்கள் என்றால், வாசிப்பினூடாக, நல்ல நூல்களை வாசிப்பதினூடாக ஒரு மனிதன் பூரணமடைகின்றான். வாசிப்பு பற்றி பல்வேறு அறிஞர்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். இந்த கருத்துக்களை நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒப்புவிக்கவில்லை, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆகவே வாசிக்கின்ற போது இந்த சமூகத்திலே எல்லாமே நிலையற்ற தன்மை, இந்த சமூகத்தினுடைய நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய வாழ்க்கை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பதவியை பெறுகின்றார்கள், பட்டத்தை பெறுகின்றார்கள், அதிகாரத்தை பெறுகின்றார்கள். அவர்கள் அதற்கு முன்னர் இருந்த அதே வாழ்க்கை முறையின்படி இப்பொழுது இருக்கின்றார்களா என்று இல்லை. ஏதோ ஒரு வகையிலே காலத்துக்கு ஏற்ற வகையிலே பொய்களையும் கருத்து பரிமாற்றத்தையும், பருவகாலங்கள் மாறுவது போல தங்களுடைய கருத்துக்களையும் காலத்துக்கு காலம் ஏற்ற வகையிலே இன்னொருவரை குற்றம் சாட்டி அவர்கள் தூற்றி இவர்கள் தங்களுடைய அதிகாரங்களுக்கோ அல்லது ஏதோ ஒரு வகையிலே பதவி நிலைக்கு வந்துடுவார்கள். வந்து அவர்களுடைய வாழ்க்கை முறை என்பது முன்னர் இருந்தவர்களை விட மிகவும் இடாம்பிகமாக ஆடம்பரமாக இருக்கும். ஆகவே இந்த எளிமைத்தன்மை என்பதை நாம் தவிர்த்து கொண்டால், இந்த உலக தவிர்க்காமல் இந்த எளிமைத்தன்மைக்கு அப்பாற்பட்ட ஆடம்பர விடயங்களை தவிர்த்து கொண்டால், இந்த எளிமைத்தன்மையோடு நாம் இணைந்து வாழ்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியை பெற்று வாழலாம், நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். இரண்டாவது விடயம் பசித்திரு. இன்று உலகத்திலே உணவில்லாமல் இறந்தவர்களை விட உணவு உண்டு, அதிகமாக உணவை உண்டு, அதிகமான பானங்களை குடித்து இறந்தவர்கள் தான் அதிகம். நாம் பசித்திருக்க வேண்டும். பசித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் பட்டினியாக இருக்க வேண்டும் என்ற கருத்து. எங்களுடைய உடலில் இருக்கின்ற உள்ளுறுப்புகள் எல்லாம் 24 மணித்தியாலங்களும் 24 மணி நேரமும் தொழிற்பட்டு கொண்டு இருக்கின்றன. இவ்வாறு தொழிற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த உடல்களுக்கு, இந்த ஒவ்வொருவருடைய உடலுக்கும் நாம் உணவுகளையும் குடிபானங்களையும் தொடர்ச்சியாக வழங்குகின்ற வழியிலே அது நம்முடைய கல்லீரல், சிறுநீரகம், இரைப்பை போன்ற பல்வேறு உறுப்புகளுக்குள் சென்று பல்வேறு வகையான கனிமப்புக்களாகவும் விட்டமின்களாகவும் மாற்றப்பட்டு எமது உடலுக்கு சேருகின்றது. இவ்வாறு சேருகின்ற வழியிலே அளவுக்கு அதிகமான சத்துக்களும் அளவுக்கு அதிகமான மாப்பொருள்களும் எமது உடலிலே சேருகின்ற போது, கலக்கின்ற போது நாம் நோயினுடைய இருப்பிடமாக எங்களுடைய உடலை மாற்றிக்கொள்கின்றோம். இவ்வாறு என்று பாருங்கள், விதவிதமான உணவுகள், விதவிதமான தீன்பண்டங்கள், KFCயிலே ஒரு வகை, பீஸா கட்டின ஒரு வகை, பைகளிலே அடைக்கப்பட்ட நூடுல்ஸ் வகைகள், டின்களிலே அடைக்கப்பட்ட பால்மா வகைகள், இவை எல்லாமே அமிலங்களும் கெமிக்கலும் சேர்க்கப்பட்டவை. இவற்றை நாம் தவிர்க்க வேண்டும். இயற்கையான உணவுகளை உட்கொள்ள வேண்டும், இயற்கையான பழங்களை உட்கொள்ள வேண்டும், இயற்கையான கீரை வகைகளை உட்கொள்ள வேண்டும், இயற்கையான மரக்கறி வகைகளை உட்கொள்ள வேண்டும், இயற்கையான மீன் வகைகள், கருவாடு வகைகளை உட்கொள்ள வேண்டும். இவ்வாறு உட்கொள்கின்ற வகையிலே நாம் எங்களுடைய வாழ்க்கையை கவலை இல்லாத வகையிலே ஆரோக்கியமாகவும் ஒரு மன அழுத்தம் இல்லாமலும் அமைத்துக் கொள்ளலாம். பசித்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு குறிப்பிட்ட வயது முதல் நான் பல சிந்தனைகளிலே உங்களுக்கு முன்வைத்திருக்கின்றேன். வளர்ந்தவர்கள், அதாவது 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு நாளைக்கு அரை மணித்தியாலமாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். 5-6 வயதுக்கு மேற்பட்டவர்களும், குறிப்பாக 10 வயதென்றே நாங்கள் வைத்துக் கொள்ளலாம், 10 வயதுக்கு மேற்பட்டவர்களும் 20 வயதுக்கு, அதாவது 19 வயதுக்கு உட்பட்டவர்களும்
ஒரு மணித்தியாலமாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் சிறுவர்களுடைய அந்த துடிப்பாட்டம் என்றது கூடுதலாக இருக்கிறது. இன்று பாருங்கள், சிறுவர்கள் சிறுமியர்கள் சோம்பல் தன்மையோடு இருக்கின்றது. காரணம் என்னென்று சொன்னால், அதிகாலையில் எழுந்து பாடசாலைக்கு சென்று பின்னர் வீடு திரும்பி பின்னர் டியூஷன் கடைகளுக்கு சென்று அங்கிருந்து வந்து பின்னர் வீடு திரும்பி வீடுகளிலே நவீன தொடர்பு சாதனங்களூடாக புலனத்தினூடாக சூமினூடாக பல்வேறு வகுப்புகளை 10-11 மணி மட்டும் படித்துவிட்டு பிறகு 10-11 மணிக்கு படுத்து பிறகு பெரிய சண்டை கலவரம் பண்ணி வீட்டிலிருந்து எழுந்து உணவில்லாமல் ஓடி இவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இவருடைய உடலுடைய உள்ளுறுப்புகள் செயலிழந்து போகின்றன. உங்களுக்கு தெரியும், இந்த இயற்கையின் அடிப்படையிலே இரவிலே நாங்கள் நித்திரை கொள்கின்ற வேளையிலே குறைந்தது சிறுவர்கள் 7 மணித்தியாலத்தும் 7 தொடக்கம் 8 மணித்தியாலத்துங்கள் நித்திரை கொள்ள வேண்டும். வளர்ந்தவர்கள் 8 மணித்தியாலங்களுக்கு நித்திரை கொள்ள வேண்டும். அவ்வாறு நித்திரை இல்லாமல் நாங்கள் பல்வேறு வகையான, அதாவது மதுபானங்கள், ரசாயன உணவுகளினால் வருகின்ற தாக்கங்களை விட நித்திரையின்மையால் பல்வேறுபட்ட உடலினுடைய உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுகின்றன. அப்ப இதற்கு நாம் அடிப்படையாக இதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், பசித்திருக்க வேண்டும். அதாவது பசித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய உடலை நாம் ஓரளவுக்கு வயதை தாண்டி விட்டோம் என்றால், அதாவது 30 வயது 35 வயதை தாண்டி விட்டோம் என்றால், அதிகாலை, அதாவது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டதன் அடிப்படையிலே அதிகாலை உணவை கட்டாயமாக எல்லோரும் உட்கொள்ள வேண்டும். அதிகாலையிலே கட்டாய உணவை உட்கொண்டு மதியம் ஒரு உணவை உட்கொண்டு இரவுக்கு நாங்கள் உணவை உட்கொள்ளலாம். அல்லது ஏதோ ஒரு வகையிலே ஒரு இயற்கை பானத்தை பருகிவிட்டு படுத்து 2 நேர உணவாக எமது உணவை குறைத்துக் கொள்வதற்காக அந்த பசி என்றதனூடாக நாங்கள் எங்களுடைய உடலினுடைய ஒரு சுறுசுறுப்பு தன்மையை உணர்ந்து கொள்ளலாம். பசி ஏற்படுகின்ற போது எங்களுடைய உடலானது ஒரு சுறுசுறுப்பு தன்மை ஏற்படுகின்றது. ஆனால் இன்று தவறுதலான கருத்து அடிப்படையிலே முக்கு முட்டை சாப்பிட்டு விட்டு முக்கு முட்டை ஏதாவது குளிர்பானம் யோகட் போன்றவற்றை குடித்துவிட்டு நாங்கள் நித்திரை தூங்கி விழுந்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு கருத்து இல்லை. பசி வந்து, அதாவது ஓரளவுக்கு அடிப்படையில் நீங்கள் 2 நேர உணவாக உட்கொண்டு காலையும் மதியமும் இரவு ஏதோ ஒரு வகை இயற்கை பானத்துடன் சேர்ந்து நீங்கள் உட்கொண்டு பாருங்கள். நீங்கள் ஆரோக்கியமான பாதையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே மன அழுத்தமின்றி நாங்கள் பயணிக்கலாம். இரண்டாவது விடயம் இவ்வாறு இருக்கிறது. அதாவது முதலாவது விடயம் எளிமை, இரண்டாவது விடயம் பசித்திரு, மூன்றாவது விடயம் தனித்திரு. தனித்திரு என்று சொன்னால், நாம் இந்த சமூகத்தோடு பகல் முழுவதும், அதாவது பகல் வேலைக்கு செல்கின்றவர்கள் 8 மணித்தியாலமோ அல்லது 6 மணித்தியாலமோ 7 மணித்தியாலமோ தொடர்ச்சியாக வேலை செய்கின்றோம், இயந்திரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம், வந்து கொண்டிருக்கின்றோம், வீட்டுக்கு வருகின்றோம், மீண்டும் வேலைக்கு போகின்றோம். அவ்வாறு போவதனூடாக நாங்கள் தனியாக இருந்து எங்களுக்காக வேண்டி நாம் இந்த சமூகத்திலே இந்த பிறப்பினுடைய ஒரு தடவை பிறந்திருக்கின்றோம், எதை அறிந்திருக்கின்றோம், எதை செய்திருக்கின்றோம், இந்த சமூகத்தினுடைய யதார்த்தமான சமூக யதார்த்தமான கருத்துக்கள் எதை முன்வைத்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு தனிமையான நேரத்தை ஒதுக்க வேண்டும். அந்த தனிமையான நேரத்திலே பல நூல்களை வாசிக்க வேண்டும், பல சிறந்த பேச்சாளர்களின் பேச்சுகளை கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கின்ற போது உங்களுக்கு இந்த சமூகத்தினுடைய ஒரு இயல்பு நிலையும் இந்த சமூகத்தினுடைய இருப்புத்தன்மையும் உங்களுக்கு அந்த ஒரு சுயநலமற்ற ஒரு பொதுநல போக்கு தன்மையை வளர்த்து கொள்ளலாம். எளிமையான வாழ்க்கை முறை, பசித்திருத்தல், தனித்திருத்தல், அடுத்த விடயம் விழித்திருத்தல். விழித்திருத்தல் என்று சொன்னால், நீங்கள் தனிமையில் இருக்கின்ற போது 24 மணித்தியாலம் விழித்திருத்தல் இல்லை. அதாவது உங்களுடைய சிந்தனை தெளிவாக இருக்க வேண்டும், எந்த நேரமும் தெளிவாக இருக்கணும், மாறுபட்ட சிந்தனை என்பது இல்லாமல் இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட வகையிலே ஒரு 6 மணித்தியாலம் நித்திரை இல்லாத ஒரு மனிதரும் தொடர்ச்சியாக மது பாவனைக்கு அடிமையானவரும் அவருடைய சிந்தனையும் அவருடைய கருத்துக்களிலும் தெளிவிருக்காது. அதனுடைய பேச்சுகளில் கூட ஒரு தடுமாற்றம் ஏற்படும். ஏனென்று சொன்னால், அவர்கள் அந்த விழித்திருக்கின்ற நிலையிலே ஏதோ ஒரு நிலையிலே அதை அவர்கள் என்ன செய்வார்கள், நாடகம் ஆடிக்கொண்டு இருக்கின்றார்.
இலங்கையில் நடக்கின்ற ஒரு இந்த ஆட்சி நிலை போன்றே சொல்லிக்கொள்ளலாம். பாருங்கள், வருகின்ற போது சொன்னார்கள் பொது போக்குவரத்தை அதிகரிக்க வேண்டும், அரச ஊழியர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் எல்லோரும் பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும், நாட்டினுடைய அபிவிருத்தியை நோக்க வேண்டும். இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களே அரச வாகனங்களையும் அரச இதுகளையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம், யாழ்ப்பாணத்திலே ஒரு ஒரு சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுகின்ற போது அதற்கு அங்கே ஒரு 5000 10,000 நேரடியாக லஞ்சத்தை கொடுத்து அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஆட்சியில் தான் இது நடக்கின்றது. ஆகவே இந்த அடிப்படையிலே நாங்கள் விழித்திருக்க வேண்டும். அது எவ்வாறு விழித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய கருத்தியல் ரீதியாக சரியான ஓட்டத்திலே நாங்கள் செல்ல வேண்டும். பலர் சேர்ந்தால் ஒரு பிழையான கருத்தும் சரியாக தெரியும். நீங்கள் அறிஞர்கள் வாழ்ந்த கால ஓட்டத்திலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ரவீந்திரநாத் தாகூருடைய காலத்திலும், பாரதியாருடைய காலத்திலும், அப்துல் கலாமுடைய காலத்திலும், தோமஸ் அல்வா எடிசனுடைய காலத்திலும், இன்றைய காலப்பகுதியில் வாழ்கின்ற ஈரானுடைய அதி உச்ச தலைவர் இறந்த கமேனி அவருடைய காலத்திலும் ஒரு சமூகம் எவ்வாறு இருந்தது, அந்த சமூகத்திலே அவர்களை பற்றிய விமர்சனங்கள் எவ்வாறு இருக்கின்றன, அவர்கள் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். ஆகவே எங்களுடைய வாழ்க்கை முறை என்பது